श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. ஸ்போடவாதம்னு ஒண்ணு ஆரம்பிச்சா, இந்த ஸ்போடவாதம்ன்றது பிரத்யக்ஷத்தினால வராது, அர்த்தாபத்தியினாலும் வராது, ஆகமத்தினாலையும் வராது அப்படின்னுட்டு சொல்லணும். அதுல பிரத்யக்ஷத்தினால வராது, லோகத்துல யாரும் பார்க்கறது இல்லை, காதாலையும் கேட்கறது இல்லை. ஸ்போடன்றது ஒரு சப்தத்திலிருந்து வருகிறது அப்படின்னுட்டு யாரும் அதெல்லாம் கேட்கறது இல்லை. அதனால இப்போ அர்த்தாபத்தி பிரமாணம் அது எப்படி இங்க வரும் அப்படின்லாம் கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்றாரு. அதாவது அர்த்தாபத்திய பிரமாணம்னு எனக்கு சொன்னோம், ஒரு சப்தமானது அழிஞ்சு போயிடுறது. நம்ம பேசுறோம், பேசுச்சு என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு அக்ஷரம் சொல்லச்சு அந்த இன்னொரு அக்ஷரம் சொல்றதுக்கு முன்னாடி முதல் அக்ஷரம் போயிடுறது. இப்படி போயிட்டே இருந்தா எப்படி ஞானம் வரும், எப்படி அர்த்தம் வரும்? அதனால அர்த்தாபத்தி பிரமாணத்தினால ஸ்போடம்னு ஒண்ணு இருக்கு, அது வெளிப்படுறது, அது நித்தியமானது, அது விபவமானது அப்படின்னு அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு வையாகரனால் சொன்னான். அதை இப்போ கண்டனம் பண்றாரு. இது கூட வராது. ஏன்னா நாம காதால கேட்கிறோம், எதை கேட்கிறோம்? அந்தந்த வர்ணங்களை கேட்கிறோம். கௌ அப்படின்னு சொன்னாக்க அந்த ககாரம், ஔகாரம், இத மாதிரி அக்ஷரங்கள் எல்லாம் நம்ம கேட்டு இருப்போம். அத அதுல இருந்து நீ இந்த ஸ்போடம்ன்றது ஒண்ணு வருது அப்படின்னு தான் நீ சொல்ற. வருதுன்னா வெளில வருது, இருக்கு ஏற்கனவே வெளில தெரியுது அப்படின்னு நீ சொல்ற. அதுதான் நீ கல்பிக்கிற. இப்ப சுவாமி என்ன கேட்கிற, இந்த மாதிரி ஸ்போடத்தை கல்பிக்கிறது ஒரு வர்ணங்கள்னாலே நீ சொல்லணும். அந்த வர்ணங்கள்னாலேயே ஞானம் வந்துட்டு போட்டமே, இதுக்கு தனியா உனக்கு எது கல்பிக்கணும்? இது கல்பிக்கவே வேண்டியதில்லை. ஏன் அப்படி ஒரு நியாயம் சொல்லுவா, தத்தேதோரேவ தத்தேதுத்வே மத்தியே கிம் தேன அப்படின்னு கேட்பா. அதனுடைய ஹேதுனாலேயே ஒண்ணு காரியம் சித்திக்கிறதுனாக்கா அதுவே பொறுமை. நடுவுல உன்னத்தை எது கல்பிக்கணும் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறோம். இது நியாயம். இது லௌகிக நியாயத்துல இது ஒண்ணு உண்டு. இந்த வர்ணங்களாலேயே அர்த்தம் வரும்னு சொல்லிட்டாலே அதுவே பொறுமை. சப்த ஜனகத்துவம், சப்தார்த்த ஜனகத்துவம். முதல்ல சப்தம், அந்த சப்தத்திலிருந்து அர்த்தம் உண்டாகிறது. அந்த அர்த்தம் உண்டாகிறத வர்ணத்திலிருந்தே வந்துட்டு போட்டுமே. அப்படிதான் லோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவே ஹேத்துவா. அர்த்த ஞானத்துக்கு ஹேத்து வர்ண கிரகணம், சப்த கிரகணம். அதுவே போர்மை. அதுவே போதுன்ற சமயத்துல எதுக்கு ஒண்ணுத்த கல்பிக்கணும்? அது வேண்டியது இல்லையே. அப்படி இல்லை, அவன் வேற ஒரு ஆக்ஷேபம் பண்ற. வர்ணங்கள்லாம் போதிக்கிறது அப்படின்னு நீ சொல்ற. ஞானமானது ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கு, அந்த சப்தத்தை எது போதிக்கிறதுன்னு கேள்வி. அதுக்கு வையாகரணன் என்ன சொல்றான், வர்ணங்களிலிருந்து ஸ்போடங்கிறது அபிவியக்தமாகிறது, வெளிப்படுகிறது. உள்ள இருந்தது வெளிப்படுகிறது, அது அர்த்தத்தை போதிக்கிறதுன்னு அவன் சொன்னான். அதுக்கு நாம எதுக்கு என்ன சொன்னோம், எதுக்கு இத மாதிரி ஒண்ணும்? அந்த வர்ணங்கள் இருக்குதே சப்தம், அதுல இருந்தே வந்துட்டு போட்டோமே அப்படின்னு நாம சொன்னோம். அதுக்கு அவன் இப்ப கேள்வி கேட்கிறான், வர்ணங்கள் சப்தங்கள் நீ சொல்ற, அதுதான் அர்த்தத்தை போதிக்கிறது அப்படின்னு சொல்ற. அது எப்படி போதிக்கும்? கிரமமா போதிக்குமா அல்லது ஒரே சமயத்துல போதிக்குமா? கிரமமா போதிக்குமா, ஒரே சமயத்துல போதிக்குமா? ஒவ்வொரு சப்தமும் கேட்டு கேட்டு அதுக்கு அர்த்தம் வருமா, அல்லது ஒரே சமயத்துல போதிக்குமா அப்படின்னு விகல்பம் பண்ணி
அவ தூஷிக்கிறான் நம்மள. எப்படின்னா யௌக பத்தியேன ஒரே சமயத்துல போதிக்கும் அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா சப்தங்கள்லாம் கிரமவர்த்தியா தானே இருக்குது. இவருங்கோ அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் சொர்க்க காமஹா அப்படின்னு சொல்றோம். அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் 3 பதம், சொர்க்க காமஹா. இந்த 3 பதம் இருக்குதே, ஒவ்வொரு பதமும் எப்படி வருது? கிரமமா தான் வருது, கிரமமா தான் வந்துட்டு இருக்குது. அக்னிஹோத்திரம்னுட்டு முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் ஜுகுயாத் அப்படின்னு வந்தது, அதுக்கப்புறம் சொர்க்க காமஹான்னு வருது. அதனால கிரமவர்த்தியா தான் இருக்குது. இந்த கிரமவர்த்தி இருக்கச்ச கிரமவர்த்தியா தான் அர்த்தம் வரும். ஒரே சமயத்துல வருதுன்றது எப்படி வரும்? ஏன்னா நான் கேட்கவே இல்லையே, நான் சப்தங்களை எப்படி கேட்கிறேன்? முதல்ல அக்னிஹோத்திரம், அதுக்கப்புறம் ஜுகுயா, அதுக்கப்புறம் சொர்க்க காமா. அக்னிஹோத்திரத்தை ஹோமம் பண்ணட்டும் யாரு? சொர்க்க காமஹா. சொர்க்கத்தை விரும்புபவன் அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்றது. இப்ப ஒவ்வொரு பதத்தையும் வரிசையா தானே கேட்கிறோம். வரிசையா கேட்கச்ச எந்த வரிசையா கேட்கிறோமோ அந்த வரிசையா தானே அர்த்தம் வரணும் கிரமமா. அதை விட்டுட்டு முதல்ல சொன்னது வேற, பின்னாடி சொல்றது வேற, எல்லாம் ஆனா ஒன்னா சேர்ந்தே அர்த்தம் கொடுக்கறது அப்படின்றது எப்படி வரும்? எப்படி வரும்? அதனால நீ யௌக பத்தியம் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. சொன்னையானாக்கா உன் பட்சம்தான் விரோதத்தை அடையும். ஏன்னா லோகத்துல அப்படி இல்லை. நம்ம சப்தத்தை கேட்கறது எப்படி கேட்கிறோம்? வரிசையா தான் கேட்கிறோம். அதுக்குதான் அவன் கேட்டான். கௌஹு அப்படின்னு சொல்லச்ச ககாரம் சொல்லச்ச ஔகாரம் இல்லை, ஔகாரம் சொல்லச்ச ககாரம் இல்லை, விசர்க்கத்தை சொல்லச்ச அந்த ரெண்டுமே இல்லையே. அதனால எப்படி அர்த்தம் உனக்கு வரும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா கிரமமா தான் இருக்குது. இப்ப எழுத்து எப்படி கிரமமா இருக்கோ அந்த மாதிரிதான் சப்தமும் கிரமமா இருக்குது. வாக்கியங்கள்ல ஒவ்வொரு வாக்கியங்கள்லயும் அப்படிதான் வருது. இந்த நம்ம கருடதண்டகம் சொல்லுவோம், ஜெயகருட உபர்ணத பீகராக தேவாரிபாக ரகாரிந்து கிருஷ்ணரின்னு சொல்லி போகும். இது எப்படி போறது? குடு தண்டகம் அவருடைய இதுவே தான் கிரமம். அந்த கிரமத்துல போற சமயத்துல ஒவ்வொரு பதமும் எப்படி வருதுன்னா கிரமமா தான் வந்துட்டு இருக்குது. கிரமமா வரைச்சு அதுக்கு அர்த்தம் எப்படி சொல்ல முடியும்? யுகமத்து ஒரே சமயத்துல சொல்றது எப்படி வர முடியும்? அதனால இங்க ஒரே சமயத்துல அர்த்தத்தை போதிக்கிறதுன்றத பட்சம் சரியில்லையே அப்படின்னா. சரி, அப்படியெல்லாம் நீ சொல்ற மாதிரி கிரமமாவே இருந்துட்டு போட்டோம், ஒவ்வொரு சப்தமும் கிரமமாக சொல்லுகிறது அப்படின்னு இருந்துட்டு போட்டோமே அப்படின்னா அதுவும் தவறு. ஏன்னா வர்ணானாம் நாசம், வர்ணங்களுக்குலாம் நாசம் வந்துடுறதே. முதல் அக்ஷரம் சொல்லிச்சு அடுத்த அக்ஷரம் இல்லை, அல்லது அடுத்த அக்ஷரம் சொல்லிச்சு முதல் அக்ஷரம் போயிடுறது. இப்படி எல்லாம் நாசம் அடைஞ்சு விட்டோன்னா சப்தமே போயிடுச்சே. அப்படி போயிடுச்சுன்னாக்கா நமக்கு எப்படி அர்த்தத்தை கிரகிக்க முடியும்? அதனால வர்ணம் நம்ம சொல்றோம், அந்த சப்தமானது கிரமமா சொன்னாலும் அர்த்தம் வராது. ஏன் வராதுன்னா அவையெல்லாம் நாசத்தை அடைஞ்சு விடுறது. சரி, கிரமமா தான் வேண்டாம், யுகபத்து வரலாமான்னாக்கா யுகபத்து நாம கேட்கறதே அந்த கிரமமா தானே அர்த்தம் வரணும். ஆனா கிரமமா அர்த்தம் வரணும்னு அந்த சப்தங்கள்லாம் நாசத்தை அடைஞ்சு விடுறதே. அதனால எப்படி உனக்கு அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னுட்டு அவ நம்மளை பார்த்து கேட்கிறா. அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற? இந்த கேள்வி நீ கேட்டது சரியான கேள்வி. இந்த கேள்வி 2 பேருக்கும் சமமா. சூத்திரக்காரர் சொல்ற துல்லியம் தரிசனம் அப்படிங்கிறார். நீ சொல்றது நான் சொல்றது ரெண்டுமே ஒன்னா. நான் உன்னை பார்த்து இதே கேள்வி கேட்பேன், நீ என்ன பார்த்து இதே கேள்வி கேட்கலாம். ஜெயமினியும் சொல்ற சமம் சுதத்த தரிசனம் அப்படிங்கிறார். நீ ஒரு உதாரணத்தை காமிச்சியானாக்கா நான் ஒரு உதாரணத்தை காமிப்பேன். அதனால இது சமமா இருக்கும்.
சமமா இருக்குது. ரெண்டு பேரும் கேட்கறது சமமா தான் இருக்குது. இப்ப நீ என்ன சொன்ன, எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்ட. இது மாதிரி கிரமமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா முதல் அக்ஷரம் சொல்லச்சே ரெண்டாவது அக்ஷரம் மூணாவது அக்ஷரம் வரல. ரெண்டாவது அக்ஷரம் சொல்லச்சே முதல் அக்ஷரம் நாசத்தை அடைஞ்சு விடுறது. அதனால முதல் பதம் சொல்றோம், ரெண்டாவது பதம் சொல்லச்சே முதல் பதம் நாசத்தை அடைஞ்சு விடுறது. நீயே சொல்லிட்ட ஆசுதர விநாசிகள் அதெல்லாம் வேக வேகமான நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு நீ சொன்ன. அதனால நீ என்ன சொன்ன, நீ அந்த வர்ணங்களை காட்டிடும் வேறுபட்டது ஸ்போடங்கிற தத்துவம் அபிவியஜதே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சப்தத்தை நாம உச்சாரணம் பண்ணா அது நமக்கு வெளி சொன்னேன். இப்ப வெளிப்படுத்துறதுன்னு சொல்றியே, அது ஒன்று எப்படி வெளிப்படுத்தும்? ஒரு அக்ஷரம் சொல்றேன் கௌஹு அப்படின்னு. இப்ப ககாரம் வரைச்ச ஒரு ஸ்போடம் வருது, அந்த ககாரம் போயிடுறதே. அது மாதிரி அந்த ஸ்போடம் எப்படி நிற்கும்? எதிலிருந்து எது உண்டாகிறதோ அதுவே போயிடுச்சு, காரணமே போயிடுச்சு. காரணமே போயிடுச்சுனாக்கா காரியம் எப்படி நிற்கும் அது? அதனால உன் பட்சத்திலையும் சரி என் பட்சத்திலையும் சரி இந்த வர்ணங்கள்ன்றது ஆசுதர விநாசிகள், உடனே உடனே நாசத்தை அடைஞ்சு விடுறது. அதனால அதிரிக்தமா ஒண்ணு வருதுன்னு சொன்னாக்கா வர்ணங்கள்லாம் நாசத்தை அடைஞ்சுட்டே தான் இருக்கு. நீ தான் சொல்ற, நானும் தான் சொல்றேன். அது ரெண்டு பேரும் நாசத்தை அடைஞ்சு விடுறது வர்ணம் சப்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த வர்ணத்திலிருந்து உண்டாகக்கூடிய சம்ஸ்காரங்கள், அந்த சம்ஸ்காரங்கள்லாம் எப்படி அர்த்தம் பண்ணோம்? வர்ணக்கிரமம், முதல் வர்ணம் ரெண்டாவது வர்ணம் மூணாவது வர்ணம் அப்படி சொல்லணும். முதல் பதம் ரெண்டாவது பதம் மூணாவது பதம் அப்படி சொல்லணும். அப்போ பதஞானம் அந்த கிரமத்துலதான் ஸ்போடம் கூட வர்றது, வெளில வருதுன்னு சொல்லணும். அது அப்படி சொன்னேனாக்கா அந்த சம்ஸ்காரங்கள்லாம் கூட இப்படிதான் இருக்கு. ஏன்னா சாப்த போதமே அந்த இது சம்ஸ்காரம் நீ கல்பிக்கிற ஸ்போடத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நித்தியமா இருக்கிறதுன்றதுனால அந்த சம்ஸ்காரம் ஒண்டியே போருமே. அந்த ஸ்போடம் எதுக்கு நீ சொல்லணும், தனியா கல்பிக்கணும் நீ? அது அதனாலேயே சாப்த போதம் வந்துடுறதுனாக்கா இன்னொன்னத்தை எதுக்கு கல்பிக்கணும்? இது எப்படி இருக்கு அப்படின்னா சுவாமி கிண்டல் பண்ற பத்தி உங்களுக்கு சுவாமி ஒருத்த என்ன பண்ணா, ஏதோ உடம்பு அதுக்கு பூண்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னான். பூண்டையும் சாப்பிட்டுட்டான். பூண்டை சாப்பிட்டா அவனுக்கு எது தேவையோ அது வரல. அந்த உடம்பு போகணும், சாந்தி, அந்த வியாதியினுடைய சாந்தி அவனுக்கு வரணும், அது வரல. ஆனா என்ன வந்தது, அந்த பூண்டை சாப்பிட்டது வயிற்றெல்லாம் அவனுக்கு இதுவாகிறது, படுத்துறது, கெட்ட வாசனை வருது, அவனால இருக்க முடியல. இதையிருந்து ஏன் சாப்பிட்டோம் அப்படின்னு தோணிடுறது. பக்ஷிதேபி லசுனே நசாந்தி. லசுனம்னா பூண்டை சொல்றது. அதை சாப்பிட்டா கூட சாந்தி வரலையே. அந்த மாதிரி நீ ஸ்போடத்தை கல்பிக்கிறேன்னு சொன்னேனாக்கா அதுவும் நீ எப்படி கல்பிக்கிற? கிரமமா தான் கல்பிக்கணும். ஒவ்வொரு வர்ணம் அந்த வர்ணத்திலிருந்து ஸ்போடம், ஒவ்வொரு பதம் அந்த பதத்திலிருந்து ஸ்போடம், ஒவ்வொரு வாக்கியம் அந்த வாக்கியத்திலிருந்து ஸ்போடம். அவதான் கல்வியரா 8 விதமான ஸ்போடத்தை அவ கல்பிச்சிருக்கா. 8 விதமான ஸ்போடம் இருக்குன்னு அவ சொல்றா. 8 விதமான ஸ்போடம் இப்படி சொன்னேனாக்கா அந்த ஸ்போட கல்பனை இத்தனை பண்ணி கூட உனக்கு சாப்த போதத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா நீ என்ன கேட்ட, கிரமமா கேட்டேன்னா அந்த கிரமத்துல போயிடுச்சு, நாசமா போயிடுச்சு, எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னு கேட்ட. உனக்கு அதே தானே. இந்த வர்ணத்தை சொன்னா ஒரு ஸ்போடம் உண்டாகிறது, இப்ப அந்த வர்ணம் போயிடுறது, அதுக்கப்புறம் அந்த ஸ்போடம் நிக்கிறது அப்படின்னு கல்பிக்கணும். அவ சொல்றது வர்ணம், வர்ணத்திலிருந்து ஒரு சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்திலிருந்து ஸ்போடம், அதிலிருந்து சாப்த போதம், வாக்கியார்த்தம் அது அப்படின்னு சொல்லணும். அதுல எத்தனை கல்பிக்கணும்னா, நீ சம்ஸ்காரத்தை ஒண்ணு கல்பிக்கிற, ஸ்போடத்தை கல்பிக்கிற, அந்த ஸ்போடத்திலிருந்துதான் அர்த்த ஞானம் ஒண்ணு கல்பிக்கிற, இது 3ஆச்சு. அதன் பிறகு வர்ணஸ்போடம், பதஸ்போடம்,
வாக்கிய ஸ்போடம், பங்கி ஸ்போடம் இப்படிலாம் சொல்லணும். அவர் 8 விதமான ஸ்போடங்களையும் நீ கல்பிக்கணும். இத்தனை கல்பிச்சும் நான் ஒண்ணு பார்த்து தொடர்ந்து சொல்றேன், இது எப்படி வரும்? நாங்க சொல்றது எப்படி தெரியுமா? பத வர்ண சமுதாயம் தான் சப்தம், அத மாதிரி வர்ண சமுதாயம் தான் பதம் சப்தம். அந்த பத சமூகம் இருக்கு, அதுதான் வாக்கியம். அது நமக்கு அர்த்தத்தை கொடுத்து வருகிறது. அதனால எது திருஷ்டமா இருக்குதோ அதுலயே நீ பாரத்தை கொடுத்துரு, அது மேலே பாரத்தை வச்சிடும். ஒரு வர்ணம், அந்த வர்ணத்தை காதால கேட்கிறோம், கேட்கச்சே நமக்கு அர்த்தம் வந்துடும். அது உனக்கும் சரி எனக்கும் சரி. ஞானம் வந்ததுன்னாக்கா, ராமாயணன் அர்த்தம் சொன்னான்னாக்கா கேட்கச்சேவே எனக்கு ஞானம் வந்துடுறதே, சாப்த போதம் வந்துடுறது. அதை விட்டுட்டு அது க்ஷணிகமா இருக்குதே அப்படின்னு நீ சொன்ன, க்ஷணிகமா இருக்குதேன்னு நீ கேட்டியானாக்கா அதனால எனக்கு என்ன வந்துடுச்சு தோஷம்? க்ஷணிகமா இருந்தா கூட அது இருந்து ஞானம் வருதா இல்லையா? ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம் ஜடத்திரவிய சரத்துல ஞானம், ஆத்மா ஞானம் இதெல்லாம் க்ஷணிகம்னு பௌத்தம் சொல்றான். க்ஷணிகமான ஆத்மா, க்ஷணிகமான ஞானம், க்ஷணிகமான வஸ்துக்கள் அப்படின்னு பௌத்தம் சொல்றான். வைபாஷிகன் சௌத்ராந்திகன் தான். இப்போ க்ஷணிகமா ஒத்துண்டா கூட அந்த வஸ்துனுடைய ஞானம் அதெல்லாம் தானே இருக்கு. அவன் அப்படிதான் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? என் அனுபவம் அப்படிதான், எல்லா வஸ்துவும் க்ஷணிகமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வஸ்துவும் அவ ஒரு உதாரணம் சொல்ற. ஒரு மேஜை வாங்குறோம் அல்லது ஒரு நாற்காலி வாங்குறோம், வாங்கச்சா புதுசா இருக்குது. அது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் என்ன உழைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த நாற்காலி உடைஞ்சி போகுது. அவன் என்ன கேட்கிறா, அந்த உடையறதுன்னு ஒண்ணு இருக்குதோ இல்லையோ, அது என்னைக்கு உடையறதோ அன்னைக்குதான் உடைஞ்சுதா, அல்லது கொஞ்சம் கொஞ்சமா மாறங்களே வருதா? அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமா அது பரிணாமமோ அல்லது இது அழிவையோ அடைஞ்சுதான் இருக்கு. முதல் நாள் புதுசா இருக்கு, 2வது நாள் கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சுட்டே வருது. இப்படி குறைஞ்சுட்டே வந்ததுன்னாக்க ஒரு காலகட்டத்துல முழுக்க 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 அது உடைஞ்சு போயிடுது. இது ஒரு நாள்ல வர்றது இல்லை, இது மாற்றம்ன்றது ஒரு நாள்ல வரல, கிரமமா தான் வந்துட்டு இருக்கு. அதனால நாங்க க்ஷணிக்கம்னு சொல்றோம். இத போய் அவ என்ன சொல்றாங்க, நிரண்மய விநாசம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி க்ஷணிகம்னு ஒத்துண்டு அதுலயும் ஞானம் வருதுன்னு அவ சொல்ற. நாங்க அப்படி சொல்லல. அந்த சப்தமானது உச்சரிக்கப்படுகிறது, உச்சரிக்கப்பட்டதுன்னாக்கா அது என் காதுல விழுது. அந்த காதுல விழுற சமயத்துல ஒரு பதமாக தோன்றது. காம் ஆணைய அப்படின்னு சொன்னான். காம் ஆணையன்னு சொல்லுச்சு. ஆனையன்னு அந்த பேதம் இருக்கு பாருங்க, அவகாசம் டைம், இந்த கால பேதம்ன்றது ரொம்ப சூக்ஷமாதான் இருக்கு. ஒரு க்ஷணத்துல கூட சொல்லலாம் ஆணைய அப்படிங்கிறான். ஆனால் அதனுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சுடுறதா இல்லையா? காதால கேட்கிறேன், அது தெரிஞ்சுடுறது. அது அதனால இதுவே போருமே எங்களுக்கு. நான் க்ஷணிக்கம் சொன்னமே, அது சம்பவிக்காதுன்னு சொன்னமே அப்படின்னா அதுவும் தவறான வாதம், தவறான வாதம். ஏன் அப்படின்னாக்கா, நீ சொல்ற பட்சத்திலேயே நாங்களும் ஒத்துக்கிறோம். ஒவ்வொரு முன்னாடி சொல்லப்படுற வர்ணம் அதிலிருந்து ஒரு சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்திலிருந்து உத்தரோத்தர வர்ணாதிகளுடைய ஞானமானது இது அபேக்ஷா புத்தி அப்படின்னு புத்தியாரோகம்னு சொல்லுவாங்க. ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த கிரமத்துலதான் இது பண்றோம். இப்போ ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு இது புரியும். இது நேர்த்தி ஸ்போடவாதம் பார்த்திருக்கோம் ஆரம்பம், அதை கண்டனம் பண்ணது பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு வாதம் பண்ணிட்டு இருக்கோம். மேற்கொண்டு வாதத்தை நான் முழுக்க போன ஸ்லோகத்துல சொன்னது திருப்பி 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ நேற்று சொல்லிருப்போம். அதை அடியன் முழுக்க சொல்லணும்னு சொன்னாக்கா அப்போ ஒரு நாளைக்கு முழுக்க முழுக்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு எல்லாமே நமக்கு சம்ஸ்காரத்தினால தெரியுது. நேற்று ஸ்லோகத்துல சொல்றோம், அது மாதிரி ஜடத்திரவிய சரத்துல பௌத்தன் க்ஷணிகம்னு சொன்னான் அப்படின்னு சொன்னோம். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி
கணிகம்னு சொன்னாக்கா அது கூட நமக்கு இப்ப ஞாபகம் இல்லாட்டா கூட சொன்ன உடனே அந்த சம்ஸ்காரத்தினால ஞாபகம் வந்துடும். லோகத்துல அது இருக்கு. அது மாதிரி லோகத்துல அது இருக்குது. லோகத்துல இருக்கிறதுனால இந்த சப்தங்களுக்கும் அப்படிதான். முதல் சப்தம், இரண்டாவது சப்தம், மூணாவது சப்தம், அதனுடைய சம்ஸ்காரங்கள்லாம் நமக்கு சககாரம் பண்ணும். அப்போ இந்த புத்தி அபேட்சை இருக்கும், ஞான அபேட்சை. முதல் பதம் சொன்னா, இரண்டாம் பதம் சொன்னா, மூணாம் பதம் சொன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை அடியன் அதை தான் அங்க விஞ்ஞாபிக்க போறேன் சென்னையில. இந்த சாப்த போதத்தை பத்தி தான் சொல்லணும், அதுதான் சொல்லிருக்காது. அடியனே கேட்டேன், இதெல்லாம் புரியுமா அங்க வர்றவாளுக்கு அப்படின்னுட்டு. அவர் சுதர்சனாச்சார் சாச்சார் எல்லாம் மன்னார்குடி சுவாமி சிஷ்யாள், அதனால எல்லாருக்கும் புரிஞ்சிடும் சுவாமி அப்படின்னு சொன்னேன். அதனால அதுல இந்த விஷயங்கள்லாம் வரப்போறது. ஒரு வாக்கியத்தை சொன்னாக்க அந்த வாக்கியமானது எப்படி அர்த்தத்தை கொடுக்கறது நமக்கு அப்படின்லாம் சொல்ல போறோம். அதனால இதுக்கு புத்தியானது அபேட்சா புத்தி. எதுவுமே நமக்கு அபேட்சிக்கும். இந்த பதம் எப்படி வந்தது, இந்த படத்துக்கு பார்த்துட்டு இன்னொரு பதம் எப்படி வந்தது அப்படின்லாம் நமக்கு கேள்வி சந்தேகங்கள்லாம் வரும். அந்த ஆகாங்கைகள்லாம் வந்ததுன்னா அதுக்கு அனுகுணமா நம்ம சொல்லுவோம். இப்ப பாருங்க, காமானய, காம்பதான, காம் மோச்சைய அப்படின்னு சொல்றோம். இப்போ இத மாதிரி பதங்கள்லாம் சொல்லச்சு நமக்கு அர்த்தம் தெரியுது. பசுமாட்டை அவுத்து விட்டுடு, பசுமாட்டை கட்டி போட்டுடு, பசுமாட்டை எழுத்தன் வந்துடும் அப்படின்னு வருது. ஆனால் கௌஹு, படஹ, கடஹ, தியௌஹு இப்படின்னு ஒரு 5 பதம் சொன்னான். 5 பதம் சொன்னான்னாக்க அவனுக்கு அது என்ன அர்த்தம் வரும்? அவனுக்கு என்ன அர்த்தம் வரும் அதுக்கு? ஏன்னா இது ஒண்ணுமே இல்லை. 10 நம்ம அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர்ல நாங்க ஸ்கூல்லாம் காலேஜ்லாம் நாங்க கூப்பிடுவோம் பசங்களை. 30 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, வரிசையா ஒரு பேரை கூப்பிடுவோம். அவன் பிரசன்ட் சொல்லுவான். அவன் இப்போ 50 பேரை நான் கூப்பிடுறேன், 30 பேரை கூப்பிடுறோம்னாக்கா அதுக்கு அர்த்தம் கிடையாது. நான் பிரசன்ட் இருக்கானா இல்லையா அப்படின்றதுக்கோசரம் நாங்க கூப்பிடுவோம். அதுக்கு பொருள் என்ன இருக்கு? அந்த மாதிரி ஒரே பதத்தை, ஒரே வஸ்து, கடக, கும்பக, கரகக அப்படின்னு சொல்றோம். அப்பவும் பரியாய பதம் சொல்லிட்டு தள்ளிடுவோம். கடக, படக, மடக அப்படின்னு சொன்னாக்க அதுவும் என்ன ஆகும்னாக்க அர்த்தம் வராது, ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது. அப்ப என்ன பண்ணணும்? காம் ஆணைய, கடம் ஆணைய, கடே ஜலம் ஆகர, கடே பாக்கம் பச்சை, ஓதனம் பச்சை அப்படின்லாம் சொல்றோம். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்கா அர்த்தத்தை ஸ்பஷ்டமா சொல்றது. இந்த மாதிரி வாக்கியங்கள் அர்த்தத்தை ஸ்பஷ்டமா சொல்லும். இதுக்கெல்லாம் என்னன்னா அபேட்சா புத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஞானமானது அபேட்சா புத்தி நியாயம்தான் இது. அதனால ஒரு வர்ணம் நாசத்தை அடையிறது, ஒரு சப்தம் நாசத்தை அடையிறது அப்படின்றதுனாலயே அர்த்த ஞானம் வராம போயிடாது. லோகத்துல அனுபவிக்கிறோம், எதுவா இருந்தாலும் லோகத்துல அனுபவிக்கிறோம். இப்போ அடிக்கடி சபையில பேசுறோம், சுவாமி எழுந்திருந்தார், சுவாமி இதை மாதிரி சாதிச்சார், அப்படி அப்படின்னு நிறைய நம்ம பேசுறோம். எல்லாம் அழிசிங்கரை பத்தியோ இங்க மாவட்ட அழிசிங்கரை பத்தி நிறைய கேள்விப்படுறேன் அடைய. ஆனா அந்த சுவாமி பிரபவிச்சு கிட்டத்தட்ட 60 வருஷம் 65 வருஷம் ஆயிருக்கும். இப்போ அந்த சுவாமி இல்லை, இப்போ அந்த சுவாமி இல்லை. ஆனால் அந்த மகான்களை பத்தி நம்ம பேசும் பொழுது நமக்கு ஞானம் வருதா இல்லையா? அந்த மகான்களை பத்தி பேசும் வருது பொழுது அவ இல்லைன்னா கூட ஞானம் வருது. வஸ்து இல்லை, ஆனால் வஸ்து விஷயகமான ஞானம் வருது. அந்த வஸ்து விஷயகமான ஞானத்தை எது கொடுத்தது? இந்த சப்தங்கள். இப்ப எப்படின்னா வஸ்துவும் இல்லை, சப்தங்களும் அப்பப்ப நாசத்தை அடைஞ்சிடுறது. நாசத்தை அடைஞ்சிடுத்துனாக்க அது எப்படி நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் கிடையாது, நமக்கு மனசுல இருக்கு எல்லாம், அதை வச்சு நாம அன்வயிச்சுப்போம். இததான் அபேட்சா புத்தி அப்படிங்கிறோம். அதனால இந்த மாதிரி அபேட்சா புத்தி நியாயத்தினால வாக்கியார்த்தம்ன்றது நமக்கு வரும்.
அதனால பதஜானம், வாக்கிய ஞானம் இவைகள்லாம் இந்தனாலேயே அர்த்தத்தை கொடுத்துரும். வர்ணத்துக்கு அர்த்தம் கிடையாது. வர்ண சமூகமான ஒரு பதம், அந்த பதத்துக்கு தான் அர்த்தம். நேற்று ஒரு விஷயம் சொன்னோம், ஒரு சாமவேதம் சொல்லச்சு ஹாவு 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 அப்படின்றார். இந்த ஹாவு ஹாவு ஹாவுன்னா வெறும் அதெல்லாம் வெஞ்சனங்கள். அது சொன்னோம்னாக்கா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது. அது ஆனா நமக்கு சிராவியமா இருக்கு, சிராவியமா இருக்கு எல்லாம். அதனால அது கூட எதுக்கு அர்த்தம் வரணுமோ அதுக்கு தானா அர்த்தம் வரும். அதனால நீ அதீந்திரியமாக பிரத்யக்ஷமா பார்க்கப்படாத ஒண்ணுத்த நீ கல்பிச்சேன்னாக்கா அது எதுக்கு நமக்கு? கல்பிக்கிறதுனால கிளேஷங்கள் இருக்கு. ஒரு பொய் சொன்னா 10 பொய்ய தொடர்ந்து சொல்லணும். இருக்கிறது அப்படியே சொன்னோம்னாக்க எந்த விரோதமும் இல்லை. பரமத பங்கத்துல சுவாமி சாதிக்கிறார், கண்டபடி கொள்பவர்களுக்கு விரோதம் இல்லை அப்படிங்கிறார். சர்வம் ஸ்தானிய ஸ்திதம் சியாத் பிரமதி பரமதாம் நேதரேஷாம் கிஞ்சித்துன்னு சராவடி. அதனால அவ எல்லாருக்குமே அது ஸ்தானத்துல இருக்கும். பிரமதி பரவதாம் பிரமாண பரதந்திராளா இருக்கணும். பிரமாண பரதந்திராளா இருந்தாக்கா அவளுக்கு எல்லாம் சரியா போகும். அதனால ஒண்ணு மாத்தி கொண்டு சொல்லிட்டே இருக்க வேண்டாம். நீங்க கல்பிச்சீங்கன்னா எத்தனை கல்பனை உங்களுக்கு? 8 விதமான ஸ்போடம் கல்பிக்கணும். நாங்க அப்படிலாம் கிடையாது. வர்ணமே சப்தம். அந்த சப்தம் வர்ண சமுதாயமானது பதமா மாறும். அந்த பத சமுதாயம் வாக்கியமா மாறும். வாக்கிய சமுதாயம் ஒரு பேராவா மாறும். எல்லாம் சேர்ந்து நமக்கு அர்த்தம் சொல்லுவோம். எல்லாம் நமக்கு அர்த்தத்தை சொல்லிடும். இது லோகத்துல நாம பார்க்கணும். லோகத்துல நாம பார்க்கறதுனால அனுபவிக்கிற இதுவே போருமே, எதுக்கு கல்பிக்கணும்? அது மாதிரி நீ வாக்கிய ஸ்போடம்னு சொன்னா கூட அதுவும் அந்நியதா சித்தம் தான். வேற வழியினாலே சித்திச்சு கொடுத்தோம். வேற வழியினாலே சித்திக்கிச்ச எதுக்கு நீ கல்பிக்கணும்ன்ற. அதனால லோக திருஷ்டமான அந்தந்த வர்ணங்கள், அந்தந்த வர்ண ஞானம், பத ஞானம், வாக்கிய ஞானம், இது வர்ண ஞானம்னு ஒண்ணு சொல்றோம். ஏன் வர்ண ஞானம் சொல்லணும்னாக்கா அந்த இதுல பாருங்க, சகாரம் ஷகாரம், சகாரம் தாந்தியம், அதாவது பல்லிலிருந்து வரக்கூடிய அக்ஷரம் சகாரம், சாது அப்படின்னு சொன்னாக்கா. அப்புறம் சகாரம் தாளவியம். இன்னைக்கு இந்த சப்தங்கள்லாம் அவெல்லாம் என்ன பண்ணுவா, சங்கர ஷா, அந்த ஷா இந்த ஷா அப்படின்லாம் ஒரு சப்தத்தை வச்சு சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி இடத்த தாளத்தை வச்சுட்டு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி சொன்னாதான் வியாக்கரண ரீதியா சாஸ்திரகாராளுக்கு சரியா தாந்திய சகாரம், தாளவிய ஷகாரம் அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்க, சங்கரஹ சங்கரஹ அப்படின்னு 2 பதம். சங்கரஹ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா தர்மங்கள் சேர்த்துறதுன்னு அர்த்தம். சாங்கரியம் அப்படின்னு நம்ம கதமம் பண்றோம். கதம்ப சாதம் பண்றதுக்கு முன்னாடி தனி கரமை தான் எல்லாம் இருக்கு. காயெல்லாம் தனித்தனியா ஒரு 12 கரம் அது போடுறா. கல்யாண புழுனி, வெள்ளை புழுனிக்காய், பரங்கிக்காய், அப்புறம் சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், குடமிளகாய், பீன்ஸு, கொத்தவரக்காய், இப்படி நிறைய கரமத்துக்கு போடுறோம். எல்லாம் தனித்தனியா தான் இருக்குது. ஆனா ஒரு கதம்ப குழம்புன்னு பண்ணிட்டோம்னாக்கா அந்த கரமதை பிரிச்சு எடுக்கணும். அந்த கரமதை பிரிச்சு ஏதோ ஓரளவு எடுக்க முடியும் குழம்பா இருந்தாக்கா. அதை ஒரு பிரசாதத்திலேயே போட்டு நல்லா டம்ப் பண்ணி வச்சுடுவார். அப்படி வச்சுட்டோம்னாக்கா இந்த காயெல்லாம் இருக்கு பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு குழஞ்சி போய் இருக்கும். ஏதோ கிழங்கு மாத்திரம் கொஞ்சம் கெட்டியா கிடைக்கும், மீதி எல்லாம் குழஞ்சி போடும். இப்ப இது என்ன சொல்லுவோம், சாங்கரியம் சங்கரம் அப்படின்னு. இது ஒரு அக்ஷரம் தான், அந்த அக்ஷரம் மாறிடுச்சு. அதே சங்கரஹா அப்படின்னு சிவன் அர்த்தம், ருத்ரன் அப்படின்னு. அதனால அக்ஷர ஞானம் முக்கியம். அக்ஷர ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம்.
வர்ண ஞானம் வந்தாதான் நம்மளால அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், சரசோ விபரீதஸ்தே சரசத்தம் நமுஞ்சதி சாட்சரா விபரீதஸ்தே ராட்சசா ஏவ கேவலம் அப்படின்னு. சரச அப்படின்னு இருக்கு. இந்த சரசன ரசத்தோட கூடினது. அத நீங்க திருப்பி போடுங்க, சாராசா சாராசா அப்படிதான். நீங்க சரசோ விபரீதம் சரசத்துவம் நபுஞ்சதி, சரசத்துவம் போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் சாட்சரா அப்படின்னு திருப்பி போட்டாக்கா ராட்சசான்னு ஆயிடும். சாட்சரான்றது ராட்சசால் ஆயிடும். எங்க சாஸ்திரிகள் சொல்லுவார், பாடம் சொல்லச்சு, கல்யாணம் தான். கல்யாணம் நடக்கும் பொழுது சம்பந்திகளுக்குள்ள சண்டை வந்துடவே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல விட்டுக்கார அவ கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு, 4 சாதுக்கள் போய் நல்லா பேசி அதனால சண்டை போடக்கூடாது, கல்யாணம் ஒரு லைஃப் விஷயம் அப்படி அப்படின்னு சொல்லி எண்ணி அவ வர சமயத்துல ஒருத்தன் கேட்டான், பொண்ணாத்துக்காரன், யார் அது வருது அதெல்லாம், ஏன்னா அவனுக்கு தெரியாது எல்லாம் யார் வருதுன்னு கேட்டான். இவன் பொண்ணு வீட்டுக்காரன் ஏற்கனவே கோபத்துல இருக்கான். அவன் சொன்னான், ஸ்வஜனாக ஆகச்சந்தின்னு சொல்லணும். ஸ்வஜனாகனா நம்முடைய ஜனங்கள், ஸ்வன்றதுக்கு சம்பந்தின்னு அர்த்தம். ஸ்வஜனாகனா நம்முடைய ஜனங்கள், சம்பந்தின்னு அர்த்தம். சம்பந்தி ஜனங்கள் வருதுன்னு சொல்லணும். ஸ்வரூபம் ஸ்வ அப்படின்னு சொல்லணும். ஆனா இவன் என்ன சொன்னான் கோபத்துல, ஸ்வஜனாக ஆகச்சந்தின்னு விட்டான். ஸ்வானாக்கா நாயின்னு அர்த்தம், நாய் கூட்டம் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பி தகராறு. இப்போ ஒரு அக்ஷரத்தினாலேயே எவ்வளவு இது வருது. அதனால வர்ணங்களுடைய ஞானம் முக்கியம். அதனால வர்ண ஞானம், அதன் பிறகு பத ஞானம், என்ன பதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரம்மா அப்படின்னு இருக்கு, பிரம்ம அப்படின்னு இருக்கு. பிரம்மா அப்படின்னாக்க அது புல்லிங்கம், ஆண்பால். அது சதுர்முக பிரம்மாவை சொல்லும், நான்முகன் அவனை சொல்லும். அதே நபும்சலிங்கம் பிரம்ம அப்படின்னுட்டு, அந்த பிரம்மான்றது பிரம்மன் சப்தம், நகாராந்தம். இது அகாராந்தம் பிரம்ம அப்படின்றது. இது பிரம்ம சப்தமானது பரமாத்மாவை சொல்லும். ஒரு பிரம்மான்னு ஒரு தீர்க்கம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அர்த்தமே மாறி போயிடுறது. தீர்க்கத்தை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஹ்ரஸ்வமா போயிடுச்சுன்னா பரமாத்மாவை சொல்றது. தீர்க்கம் போட்டோம்னாக்கா அது ஜீவாத்மாவான ஒரு சதுர்முகனை சொல்றது. அதனால பதஞானம் முக்கியம். எந்த பதஞானம்? அது மாதிரி வாக்கிய ஞானமும் முக்கியம். ஒரு வாக்கியத்துல கர்த்தா சொல்லணும், கர்மா சொல்லணும், கிரியாபதம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு அர்த்தம் வரும். ராமஹா ராவணம் ஹதவன், ராமேன ராவணம் ஹதஹ அப்படின்னு சொல்றான். ராவணால ராவணன் வதம் பண்ணப்பட்டான், கொல்லப்பட்டான். ராமன் ராவனை கொன்றான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுக்கெல்லாம் அந்த வாக்கிய ஞானம் இருந்தாதான் நமக்கு வரும். அது மாதிரி ராமஹா சீதாம் பரிணீதவான், விவாகித்தவான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதனால நமக்கு அர்த்தம் தெரியுது. வாக்கிய ஞானமும் முக்கியம். அதனால இந்த மாதிரி வர்ண ஞானமும் பதஞானமும் வாக்கிய ஞானமும் இது இருந்ததுன்னா இதனாலேயே அர்த்தம் வந்துடுறது. அர்த்தம் வந்துடுறதுன்னு சொல்ற சமயத்துல நீ ஸ்போடத்தை கல்பிச்சு அதனால புத்தியானது போதிக்கப்படுறது அப்படின்னுட்டு ஒண்ணு கல்பிச்சு எத்தனை கல்பிக்க வேண்டியது? வர்ண அத்தியாசம், பாத அத்தியாசம், வாக்கிய அத்தியாசம். அத்தியாசம்னா ஒரு ஸ்தானத்துல இன்னொன்னு வருது, அந்த மாதிரி சொல்றது. அத மாதிரி நீ எவ்வளவு கல்பிக்கணும்? இப்படி கல்பிச்சேன்னாக்கா கல்பனா கௌரவம்னு வருது. அது சாஸ்திரக்காரால் ஒத்துக்க மாட்டார். அதனால இதெல்லாம் அத்வைதிகள் சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சமே பொய், எல்லாம் கல்பிக்கப்பட்டது அப்படின்லாம் அவ சொல்ற. நீ சொல்ற ஸ்போடமும் அப்படிதான் இருக்குது. அதனால ஸ்போட ஸ்வரூபமே நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா வர்ணம் முதலான சப்தங்களுடைய ஞானாதீனம் தான் அது.
அதனால ஸ்போடத்துக்கு எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரமா இருக்குது. அதுதான் அவ நாத பிரம்மம்னு அவ சொல்றா. அது சங்கீதக்காரெல்லாம் சொல்லுவா நாத பிரம்மம் நாத பிரம்மம்ட்டு. இவ ஸ்போடத்தை நாத பிரம்மம்னு அவ சொல்லுவாரு. அப்படி நீ சொல்றது இது ஹாஸ்யாஸ்பதமா இருக்குது அது. அதனால இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தினால இந்த ஸ்போடங்கிறது சித்திக்கிறதுன்னு நீ சொன்ன பாரு, அது தவறான வாதம். அது ஏன்னா அந்நியதா சித்தமா போயிடுத்தது. அதனால அனன்யதா சித்தமா இருந்தாதான் ஒத்துப்பா. சாஸ்திரகாரம் அனன்யதா சித்தம்னா வேற எதனாலையும் சித்திக்காது, இதனாலதான் சித்திக்கும். அப்படி அர்த்த ஞானம் வேணும் எனக்கு. அர்த்த ஞானம் வேணும்னாக்கா அது அந்நியதா சித்தமா இருக்கக்கூடாது, அனன்யதா சித்தம். இந்த வர்ணங்கள், இந்த சப்தங்கள், இந்த வாக்கியங்கள் இவைகள்னாலதான் எனக்கு வருதுன்னு நாம சொல்றோம். இப்படி சொன்னா அனன்யதா சித்தம் அது. அதே நீ ஸ்போடான்னு ஒண்ணு சொன்னியானாக்கா அது அந்நியதா சித்தம். ஏன்னா இந்த வர்ணங்கள்னால பதங்கள்னால வாக்கியங்களாலே வந்துட்டு எனக்கு. அப்போ தனியா என்னது நீ ஒண்ணு கற்பிக்கணும்? அதனால வேண்டியதே இல்லை. இதுதான் நீ நாத பிரம்மம் சப்த பிரம்மம் அப்படின்னா நீ சொல்லணும். இதுல வரவே வராது. வராத ஒரு விஷயத்தை எதுக்கு நீ இப்படி கல்பிக்க பாக்குற? அதனால ஸ்போடம்ங்கிறது அர்த்தாபத்தியினாலையும் வராது அப்படிங்கிறத இப்ப சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தினால. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். யாத்ருக்பிஹி ஸ்போடதீஸ்தே பவதி பவது தைஹி அர்த்ததீரேவ வர்ணைஹி வர்ணேஷு உக்தோ விகல்பः சமகதிருபயோः யௌகபத்யக்ரமாதிः வாக்யஸ்போடேபி துல்யம் ததிதமிஹ பதைஹ அக்ஷரைர்வாவகம்யே ஸ்போடே தத்புத்திபோத்யே சதிசன கடதே தத்தத்யாசக்ருத்திः யாத்ருக்பிஹி வர்ணைஹி. எப்படிப்பட்ட வர்ணங்கள்? என் காதால கேட்கப்படுகிற வர்ணங்கள். யார் என்ன பேசினாலும் நம்ம காதால கேட்கிறோம். அப்படி காதால கிரகிக்கப்படக்கூடிய வர்ணங்கள்னால தே உனக்கு, நீ யாரு? ஸ்போட பிரம்மவாதி, ஸ்போடம் தான் இருக்குதுன்னு சொல்றவன் நீ. உனக்கு ஸ்போடதீஹி ஸ்போட கல்பனா பவதி. சப்தம் அது வர்ணம், அது காதால் கேட்கப்படுகிறது. அப்படி காதால கேட்கப்பட்டா அதனால இந்த ஸ்போட ஞானம்ன்றது ஒண்ணு வருது அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்ற? தை அந்த ஸ்போடத்தை கற்பிக்கக்கூடிய வர்ணையிலேவ வர்ணங்கள்னாலேயே அர்த்ததீரேவ அந்த அர்த்ததி அர்த்த ஞானம், தீன ஞானம் புத்தி அர்த்த ஞானம் அது வந்துட்டுமே. ஒரு சப்தத்தை சொன்னா வர்ணத்தை சொன்னா ஒரு சப்தம், அது சப்தம் பதம், அந்த பதம் வாக்கியமாகும். வாக்கியமா எடுத்துன அதனாலேயே அர்த்த ஞானம் வந்துட்டு போட்டமே. அப்படி இருக்கு. நீ எது கல்பிக்கிறேன்? தத்தேது ஒரேவ தத்தேத்வே மத்தியே கிம்தேன அந்த வர்ணாத்மகமான சப்தத்தை கேட்பதனாலேயே எனக்கு ஞானம் வரும்னாக்கா அதுவே போருமே. திருப்பி ஏதோ ஒண்ணத்தை கல்பிக்கிறதுக்கு என்னத்துக்கு அது தேவையில்லாது. சரி, நாங்க அப்படி சொல்லலையே. வர்ணங்கள்லாம் கிரமமா சொல்றதா அல்லது ஒரே சமயத்துல யுகபத்து சொல்றதா? யுகபத்துன்னு சொல்ல முடியாது. லோகத்துல நம்ம கேட்கறதுலாம் எப்படி? முதல் அக்ஷரம், இரண்டாவது அக்ஷரம், முதல் பதம், இரண்டாவது பதம், முதல் வாக்கியம், இரண்டாவது வாக்கியம், இப்படித்தானே வந்துட்டு இருக்கு. கிரமமா தானே வருது. அதனால எப்படி நம்ம கேட்கிறோமோ அப்படித்தானே நமக்கு ஞானம் வரணும். அதனால யோகபத்தியம் சொல்ல முடியாது. சரி, கிரமசான்னு வச்சுக்கலாமான்னு பார்த்தாக்க அது கூட முடியாது. ஏன்னா வர்ணங்கள்லாம் நாசத்தை அடைஞ்சு விடுறதோ, நாசத்தை அடைஞ்சு விடுறதுன்னு எப்படி உனக்கு அர்த்தம் வரும் அப்படின்னு அவ கேட்டா. அதுக்கு பதில் வர்ணேஷு உக்தக யோகபத்திய கிரமாதி. வர்ணங்கள்ல ஒன்னால சொல்லப்பட்டது என்னது? யுகபத்தா அல்லது கிரமமாகவா? ஒரே சமயத்திலேயா அல்லது கிரமமா ஞானம் வருமா அப்படின்னு யோ விகல்பக ஒன்னால விகல்பம் பண்ணப்பட்டதோ சக அந்த விகல்பமானது உபயோ உனக்கும் சரி எனக்கும் சரி சமகதி சமப்பிரசரம்
ரெண்டு பேருக்கும் சமமா தான் தெரியுது. ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கிறதுனால நீ வந்து தனியா வந்து ஒன்னால புதுசா சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீயும் ஒத்துக்கிறேன் நானும் ஒத்துக்கிறேன், வர்ணங்கள்லாம் ஆசுதர வினாசிகள். சீக்கிரம் எப்ப சொல்றோமோ அப்பவே அவைகள்லாம் நாசத்தை அடைஞ்சிருந்தது. அதிலிருந்து ஸ்போடமானது வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நீ சொல்ற. இப்ப நீ என்ன சொல்லணும், இந்த சப்தம் வர்ணம், அந்த வர்ணத்திலிருந்து அது போயிட்டா கூட, வர்ணம் போயிட்டா கூட ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது. அந்த சம்ஸ்காரத்துல பதம்னு ஒண்ணு வரும், பதஸ்போடன்னு ஒண்ணு வரும், பத ஞான ஸ்போடன்னு ஒண்ணு வரும், வாக்கிய ஸ்போடன்னு வரும், வாக்கியார்த்த ஞானங்கிற ஒரு ஸ்போடம். இப்படி எல்லாம் சொல்லணும்னு நீ கல்பிக்கணும். அதுக்கு என்ன கேட்கிற சுவாமி, அந்த சம்ஸ்காரம் ஒன்று கொள்ளியோ, ஒரு சப்தம் நாசத்தை அடையக்கூடிய சப்தம் வர்ணம், அதிலிருந்து ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறதுன்னு சொல்ற. அந்த சம்ஸ்காரமே எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டு போட்டுமே, அதை காட்டிலும் உனக்கு எதுக்கு நீ கல்பிக்கணும்? தனியா கல்பிக்கவே வேண்டியது இல்லை, முன்னாடி சொன்னதையே எப்பயும் சொல்ற. அதனால ஸ்போடத்தை வெளிப்படுத்தக்கூடிய வர்ணங்களுடைய சம்ஸ்காரங்கள்னாலேயே இந்த சாப்த போதம் வருதுன்னு சொன்னாக்கா, அதை விட்டுட்டு இதை எதுக்கு ஒண்ணு கல்பிக்கணும்? இதனால நீ ஸ்போடத்தை கல்பிச்சா கூட உனக்கு தோஷம் சமானமாத்தான் இருக்கும். அதனால இது வேண்டியது இல்லை. அது அதனால ரெண்டு பேரும் ஒத்துன்னு இருக்கிற வர்ணங்கள்னாலேயே அர்த்த ஞானம் வரட்டும், அதுவே நமக்கு போருமே. அதை காட்டிலும் வேற எதுக்கு நீ இந்த மாதிரி கிளேஷப்படுற, கஷ்டப்படுற நீ? அதனால இல்ல வர்ணங்கள்லாம் க்ஷணிக்கம் அப்படின்னு தானே எதிர்கோட்டோம். ஆனா அந்த சம்ஸ்காரம் ஒண்ணு சொன்னையோட நீ அந்த சம்ஸ்காரம் நமக்கு சககரிக்கிறது, அது சககரிச்சதுன்னாக்கா நமக்கு ஞானம் வந்துட்டு போறது. அதுதான் அபேட்சா புத்தி ஞானம். எல்லாரும் அப்படிதான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். எந்த வாக்கியமா இருந்தாலும் சரி, எந்த காலத்திலயோ கேட்டதை இப்ப சொல்ற, இப்ப சொன்னா கூட அது ஞாபகம் வருது. 1986 அடியன் காலக்ஷேபம் பண்ண சுவாமி திருமாளிகையில, சுவாமி திருவடி வாரத்துல, இன்னைக்கும் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை பார்த்தாக்கா சுவாமி சாய்ச்சதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. எப்படி ஞாபகம் வந்து எனக்கு? இதெல்லாம் சம்ஸ்காரம் தானே. இந்த சம்ஸ்காரத்தினாலேயே வரைச்ச இதே கணக்கு தான். இந்த ஸ்போடம்லாம் வேண்டியதில்லை. எந்த சப்தங்களா இருந்தாலும் அன்னைக்கு சுவாமி சாதிச்சது அன்னைக்கே அந்த சப்தம் போயிடுத்து. சுவாமி சாதிச்சது 1986. அப்பவே அந்த சப்தத்துக்கு நாசம் வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கும் அதை பத்தி நம்ம வச்சு சொல்றோம். எந்த காலத்திலயோ பிரம்மசூத்திரம் உபதேசம் பண்ணார் சுவாமி. அடைய 1989 8 ஞாபகம் இல்லை, அப்ப மனப்பாடம் பண்ணிட்டேன் 545 சூத்திரங்களையும். அதை 1990 காஞ்சிபுரம் வைசாக உற்சவத்துல சதஸ் நடந்த நாள் பார்த்தார், நடத்தினார் சதஸ். அந்த சதஸ்ல அடையன் ஒப்பிச்சேன். அண்ணாதூர் வரதாச்சாரிய சுவாமி, எஸ் வரதாச்சாரிய சுவாமி மகனீரா எழுந்தருள் இருந்தார் மைசூர்ல. அந்த மகான் தான் அடியனை பரீட்சை பண்ணார். அப்போ அடியன் இதை ஒப்பிச்சேன். இப்போ அன்னைக்கு அடியன் ஒப்பிச்சது அந்த சப்தம் தான் அழிஞ்சு போயிடுத்து. இப்ப எப்படி எனக்கு வந்தது அப்படின்னு கேட்டா அதனுடைய சம்ஸ்காரம் தான். அந்த சம்ஸ்காரத்தினாலதான் வருது. அதனால பதை பதங்களினாலேயோ அக்ஷர இருவா அவகம்யே, அக்ஷரங்கள் அல்லது பதங்கள் இவைகளினால வெளிப்படுத்தப்படக்கூடிய இக வாக்கிய ஸ்போடத்துல கூட ததிதம் இந்த அனிதா சித்தத்துவம் வர்ணங்கள்னால எது வருதோ அதுவே ஸ்போடம் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். ஏன்னா வர்ணங்கள்னாலேயே தெரிஞ்சுடுத்தோம், பதங்கள்னால தெரிஞ்சுடுத்தோம். அது மாதிரிதான் வாக்கியத்தினாலேயே அர்த்தம் தெரியுது. அதனால அனிதா சித்தமா அது போயிடுத்தது. ஆக நீ தனியா உன்னை ஸ்போடான்னு ஏன் கல்பிக்கணும்? ஸ்போடே ஸ்போடத்திலையும் தத் புத்தி போத்தியச்ச, அந்த ஸ்போடத்தினால போதிக்கப்படக்கூடிய ஞானம், அதாவது பதத்தினுடைய அர்த்தம், ஞான வாக்கியத்தினுடைய அர்த்தம், இதெல்லாம் வருதுன்னு நீங்க சொல்லணும். அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணும்னா தத்தது அத்தியாச கிருப்தி, ஒவ்வொன்றுத்துக்கும் வர்ணத்து பேர்ல ஒரு ஸ்போடன்னு ஒரு அத்தியாசம் பண்ணணும், பதத்து பேர்ல ஒரு ஸ்போடன்னு அத்தியாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்பிக்கிறதுன்னு அர்த்தம், வாக்கியத்து பேர்ல அது மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி கல்பனம் பண்றதுன்றது நகரத்தை இது பொருந்தவே பொருந்தாது.
பொருந்தாத ஒரு விஷயத்தை எதுக்கு நீ எப்படி சொல்ற? அதனால இது பரிகாசாஸ்பதமா தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி சொல்ல வேண்டாம். ஞானத்தினால அந்நியதா சித்தி, நமக்கு ஸ்போடமே ஒண்ணு தேவையில்லை. வெறும் வர்ணங்கள்னாலேயே பதங்கள்னாலேயே வாக்கியத்தினாலேயே அர்த்தம் வந்துடுறது. அதுல ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது. அதனால அர்த்த ஞானம் நமக்கு வருது. அதை விட்டுட்டு எதுக்கு கல்பிக்கணும் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். யாத்ருக்பி ஸ்போடதீஸ்தே பவதி பவது தைஹி அர்த்ததீரேவ வர்ணைஹி வர்ணேஷு உக்தோ விகல்பः சமகதிருபயோः யௌகபத்யக்ரமாதிः வாக்யஸ்போடேபி துல்யம் ததிதமிக பதைः அக்ஷரைர்வாவகம்யே ஸ்போடே தத்புத்திபோத்யே சதிச்சன கடதே தத்ததத்யாசக்ளுப்திः. கவிதார்க்கியகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.